வணக்கம் நண்பா. இப்போ நம்ம காலம் ஃபஸ்ட் லிஃப்ட் காங்கிரீட் போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒன் சைடு வந்து கவர் அதிகமாகவும் ஒன் சைடு கவர் கம்மியாகவும் இருக்கும். இது என்ன ரீசன்னா, ராடோட வெயிட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ராடு வளைஞ்சிருக்கும். என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபூட்டிங் காங்கிரீட் போட்டாச்சு, ஸ்டார்டர் மார்க் பண்ணியாச்சு. ஸ்டார்டருக்காக வந்து நம்ம வந்து அவுட்டர் வந்து ஷட்டரிங் சீட் அடித்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஷட்டரிங்கை வந்து எதுவும் மாற்றக்கூடாது, ராடை தான் வந்து 90 டிகிரிக்கு வந்து மாற்றணும். அது வந்து இந்த மெத்தடில் தான் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். ஜாக்கி சப்போர்ட் கொடுத்து சைடு சுற்றி பார்த்திங்கன்னா வந்து 40 mm கவர் காலத்துக்கு அது ஸ்டாண்டர்டானது தான். 40 mm கவருக்காக வந்து எந்த சைடு வந்து சாஞ்சிருக்கோ அந்த சைடு வந்து ஜாக்கி சப்போர்ட் கொடுத்து ஸ்டீலை வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு தான் பாரை தான் வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிடிச்சிருப்பார், ரொட்டேட் பண்ண வந்து ராடு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சென்ட்ரு வரும், காலத்தோட சென்ட்ரு. இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா தான் கடைசி எண்டு வரைக்கும் பார்த்திங்கனாலே வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் வரும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கவர் வந்து ஒன் சைடு பார்த்திங்கன்னா கவர் அதிகமாகவும் ஒன் சைடு கவர் கம்மியாகவும் போயிடும்.